Good Evening. evening, ma'am. Evening. ஓகே, இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரீயாக தான் இருந்திருப்பீங்க. ஓகே, 1 or 2 கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து டிரான்சிஸ்டர்ஸ் பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் ஆக்ட் as an amplifier. Good evening, ma'am. And yes, good evening, ma. ஓகே, இப்போ டிரான்சிஸ்டர் பற்றி பார்த்துருப்பீங்க. எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. And you know about all these things, terminals about the transistors, ma, PN junction transistors. You know, PN junction transistorsல எப்படி இருக்கும்? No. Junction transistors அப்படின்னு பார்த்தோம். What is transistor? Base, emitter, collector அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? So far what do you understand about the base, emitter, collector and the bias? Bias கொடுக்கறதுன்னு பார்த்தோம். Forward bias, reverse bias, negative bias கொடுக்கறது அப்படின்னு. That is forward bias. When voltage is applied across the cell, that is the electric field அப்படிங்கிற in between the PN junction அப்படிங்க. ஸோ இப்போ நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் பார்க்கும்போது அதில் பேஸ், எமிட்டர், கலெக்டர் தெரியலையாமா? வாட் இஸ் பேஸ்? இப்போ பிஎன் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோம். அதில் பி டைப் மெட்டீரியல்ல என் மெட்டீரியல், தட் இஸ் என் டைப் மெட்டீரியல் இஸ் டோப்டு அப்படிங்க. ஸோ பிஎன் ஜங்ஷன். அப்போ தேர் இஸ் கிரியேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தட் இஸ் இன் there is p type semiconductor மெட்டீரியல்ல n type வந்து டோப் பண்றோம். தட் இஸ் பிஎன் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு. டிரான்சிஸ்டர் பத்தி இதுக்கு ப்ரீவியஸ் செக்ஷன்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. வாட் இஸ் டிரான்சிஸ்டர், பேஸ் கரண்ட்னா என்ன, எமிட்டர் கரண்ட்னா என்ன. ஓகே, அதுல எல்லாம் கிளியரா இருக்கீங்களாமா? எஸ் மேம். உங்களுக்கு நீலவேணி மேம் என்ன டாபிக் எடுத்தாங்க லாஸ்ட்? செகண்ட் யூனிட் என்னப்பா? செகண்ட் யூனிட் என்னமா? மேம் டிரான்சிஸ்டர் அண்ட் டிரான்சிஸ்டர் பயாசிங் மேம். டிரான்சிஸ்டர் அண்ட் டிரான்சிஸ்டர் பயாஸ். அப்போ அதில் டோட்டலாக நீங்கள் உங்க வந்து டிரான்சிஸ்டர்னா என்ன, பயாசிங் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுலயே உங்களுக்கு இந்த தேர்ட் யூனிட்ல என்ன இருக்குன்னா சிங்கிள் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர். யூ நோ வாட் இஸ் ஆம்பிளிஃபிகேஷன். பட் இங்க வந்து எப்படி டிரான்சிஸ்டரை ஆம்பிளிஃபையரா ஆக்ட் ஆகுது, தட் இஸ் சிங்கிள் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் ஸ்டேஜ் அப்படிங்கும் போது ஒரு டிரான்சிஸ்டர், சிங்கிள் டிரான்சிஸ்டர் ஆக்ட் as an amplifier, some other components are there. Okay. இப்போ சிங்கிள் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டருடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நமக்கு வந்து. ஸோ அதெல்லாம் டோட்டலா என்னங்கிறதெல்லாம் நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கிறதுனால தெரியும். பாருங்க, சிங்கிள் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் when there is only one transistor with associated circuitry. அதாவது அது கூட capacitance இருக்கும், resistance இருக்கும். This associated circuitry is used for amplifying a weak signal. ஒரு வீக் சிக்னலை எப்படி ஆம்பிளிஃபை பண்றது யூசிங் டிரான்சிஸ்டர்.
டிரான்சிஸ்டர் கூட அதர் காம்பனன்ட்ஸ் நம்ம சொல்றோம் எக்ஸெட்ரா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And only one transistor with associated circuitry is used for amplifying a weak signal, and that is known as single stage transistor amplifier. Okay. Single stage amplifier la nama has one transistor, அது கூட bias circuit இருக்கு and other auxiliary components அப்படின்னு சொல்றோம். Okay. So இதுல number of stages இருக்கு. So that is we have to see that is only the single stage transistor அப்படிங்கிறோம். Okay, இப்போ how transistor work as an amplifier அப்படின்னு பார்ப்போம் first. இப்போ இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல கரெக்டா பிளர்டா தெரியுதா இமேஜ் எல்லாம்? சரி, இப்போ சிங்கிள் ஸ்டேஜ் சர்க்கியூட் பாருங்க. டிரான்சிஸ்டர் இங்க வந்து this circuit is known as the single stage transistor amplifier. இதுல weak signal, that is weak AC signal is given to the base of a transistor. இந்த பேஸுக்கு நம்ம weak signal கொடுக்கும்போது the small base current that is starts flowing அப்படின்னு due to the transistor action அப்படிங்கிறோம். PNP, that is primarily left of the transistor, that is P type அப்படின்றோம். right of the transistor also P type அப்படிங்கிறோம். in between வந்து நம்ம நெகட்டிவ் வந்து அதாவது N டைப்பை டோப் பண்ணிருக்கோம். அதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு PNP டிரான்சிஸ்டர்ல எப்படி இருக்கும்? பேஸ்னா என்ன, எமிட்டர்னா என்ன? லெஃப்ட் சைட்ல இருக்கிறத எமிட்டர்னு சொல்லுவோம், சென்டர்ல இருக்கிறத பேஸ் அப்படின்னும். பேஸ்ங்கிறது N டைப் மெட்டீரியல் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடியது வந்து கலெக்டர் அப்படின்னு. ஓகே, இப்போ when a weak AC signal is given to the base of the transistor, a small base current is start to flowing. Weak signal கொடுத்தோன்னே that is a larger AC current flows through the collector load RC. இப்போ கலெக்டர் லோட்ல வந்து RCல large current is flowing through the collector load RC அப்படிங்கிறோம். இப்போ RC அப்படின்றது எந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறோம் பாருங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் RC சர்க்யூட்ல. தட் இஸ் RC இஸ் குவைட் ஹை. இப்ப கொடுத்துருக்கு நமக்கு என்ன 4 to 10 கிலோ ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. A large voltage appears across RC. Okay, what is the benefit of this transistor amplifier? It amplifies the weak AC signal. Okay, that is the main function of this transistor circuit. Okay, a weak signal is applied in the base circuit, appears in amplified from in the collector circuit. So in this way transistor acts as an amplifier. So this is the single stage transistor amplifier. Okay, here suppose a change of voltage 0.1 voltage in signal voltage produces a change of 2 milliampere in the collector current. Obviously, a signal of 0.1 voltage applied to the base will give an output voltage. Output voltage என்னவா இருக்கும் அப்படின்னா that is the current into resistance அப்படிங்கிறோம். 2 milliampere into 5 kilo ohm அப்படின்னு. Suppose 5 kilo ohm எடுத்துக்கிறோம். அப்ப that is 10 volt அப்படிங்கிறோம். Thus, the transistor has been able to raise the voltage level of the signal from 0.1 volt to 10 volt வரைக்கும் நம்ம அதை வந்து அதனுடைய சிக்னலுடைய வோல்டேஜை ரேஸ் பண்ண முடியும். That is voltage amplification or stage gain is
At that position, the voltage gain of this transistor amplifier is 100 அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப நம்ம 0.1 வோல்ட் சிக்னல்ல இருந்து 10 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து அதைய ஆம்பிளிஃபை பண்ணிக்க முடியும் எனி வீக் சிக்னல்ல அப்படின்னு சொல்றோம். இதுல கிராபிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் கரண்ட் எப்படி இருக்கு, சிக்னல் வோல்டேஜ் வந்து 1.5ல இருந்து 0.5 மில்லி ஆம்பியர் வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது தட் இஸ் ஒரு ஃபுல் சைக்கிள்க்கு வந்து நம்ம we can recover the current from the transistor amplifier அப்படின்னு சொல்லுவோம். Okay, see the function of the transistor as an amplifier, it is explained by graphically also ன்னு சொல்றோம். அப்ப இது this is graph is versus IC versus VCE அப்படின்னு. Okay, this figure shows the output characteristics of the transistor in CE configuration, common emitter configuration. First, suppose zero signal base, that is zero signal இருக்கும்போது current is 10 microampere இருக்கும். Very feeble amount of current it flows அப்படின்னு சொல்றோம். This is the base current for which the transistor is biased by the biasing network. When an AC signal is applied to the base, when an AC signal is applied to the base, for base AC signal kudukurom, it makes the base say that is positive in the first half cycle. AC signal na ungalku theriyum, that is alternative current அப்படிங்கறோம், and first half cycle la positive இருக்குது and negative in the second half cycle அப்படின்னு சொல்லுவோம். So therefore the base and the collector current will increase in the first half cycle. First half cycle la increase ஆகுது, and when base and emitter junction is more forward at this stage அப்படின்னு சொல்லுவோம். First half cycle la, that is base and collector current will increases. First half cycle in the positive half cycle, they will decrease in the second half cycle. Second half cycle up, automatically it will decrease when the base emitter junction is less forward. Base emitter current on the less forward during the negative half cycle of the AC signal. Okay, you know what is the AC signal? AC signal for positive half cycle up, that is the base and collector current will increases in the first half cycle, and when base emitter junction is more forward biased. However, they increase in the second half cycle when the base emitter junction is less forward biased. For example க்கு நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் கொடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது கிராஃபை. See 1 volt 2 volt இங்க வந்து கரண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்குது 0.5 1 மில்லி ஆம்பியர் 1.5 மில்லி ஆம்பியர் 2 மில்லி ஆம்பியர் ரைஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ சிக்னல் கரண்ட் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டியூரிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் எப்படி இருக்கு, செகண்ட் சைக்கிள் எப்படி டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி. இப்போ சைனசாய்டல் வேவ் பாத்தீங்க which increases or decreases the base current by 5 microampere அப்படிங்க in the 2 half cycles of the signal. The increase ஆகி மறுபடியும் டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இப்போ ஃபிகர் இந்த ஃபிகர்ல பாத்தீங்க அப்படின்னா it shows the absence of signal, the base current is 10 microampere measure and the collector current is 1 milliampere. Okay, increases. However, when the signal is applied to the base current and the base collector current also changes continuously. Okay, so in the first half cycle, peak of the signal, the base current increases 15 microampere. அப்ப 15 microampere increase ஆகுது அப்படின்னா, and corresponding collector current is also increases to 1 milliampere. Okay,
So in the second half cycle என்ன சொல்றோம் அப்படின்னா the base current is reduced to 5 microampere. அப்ப 5 microampere reduce ஆகும்போது corresponding collector current is raised to 0.5 milliampere. அப்ப during the whole cycle it will be raises 1.5 to 0.5 milliampere. So the collector current is in between the values of 1.5 and 0.5 milliampere. 1.5 ல peak இருக்குது and 0.5 ல below. And also 10 microampere base current variations result in 1 milliampere and collector current also variations, that is by the factor of 100 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 1 milliampere 10 microampere. So this large change in collector current flows through the collector resistance RC. RC மூலமா நமக்கு large current is flowing through the collector resistance RC. The result is that output signal is such a larger than the input signal. அப்போ நம்மளுடைய motivation என்ன, that is what is the function of the transistor amplifier? It amplifies அப்படின்னு சொல்லுவோம். Thus the transistor has done amplification. இப்போ weak signal into, that is amplified signal கொடுக்குது. The result is the output signal is much larger than the input signal. Input எவ்வளவு கொடுக்குறோமோ அதுல இருந்து much larger இருக்குது. So that is why this transistor act as an amplifier அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல பிராக்டிக்கலா நம்ம வந்து practical circuit of transistor amplifier னு உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்கு. இது எப்படி வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா சர்க்யூட்ல நம்ம வந்து ஆப்ரேட் பண்றோம், அதுல கரண்ட் வந்து நம்ம எப்படி வந்து கலெக்டர் கரண்ட் எமிட்டர் கரண்ட் எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கறத 3-4 பாயிண்ட்ஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இங்க. ஸோ டிரான்சிஸ்டர்ல வந்து வெயிட் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னது ஆம்பிளிஃபிகேஷன்? நம்ம கரெக்டா ப்ராப்பரா இன்புட் கொடுக்கும்போது ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து வேரியஸ் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பயாசிங் சர்க்யூட். பயாசிங் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய வாட் ஆர் த பயாசிங் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the resistance R1, R2 and RE from the biasing and stabilization circuit. The biasing circuit must establish a proper operating point. அது வந்து operating point அப்படிங்கிறது நம்ம கரெக்டா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிருக்கு. Otherwise it goes to negative half அப்படின்னு சொல்லுவோம் cycle of the signal. அப்போ proper biasing, the biasing circuit must establish a proper operating point. If it is not a proper operating point, negative half cycle of the signal it will be coming out. Okay, second one, input capacitor, that is Cin சொல்றோம். உங்களுக்கு இதுல கிளியரா இல்ல என்ன மறுபடியும் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன். that is electrolytic capacitor அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வேல்யூ என்ன? more or less it is equal to 10 microfarad அப்படின்னு சொல்றோம். What is the purpose of this Cin அப்படிங்கும்போது it is used to couple the signal to the base of the transistor. அதாவது சிக்னலை வந்து பேஸுக்கு கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் தான் கப்பிள் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறோம். திஸ் இஸ் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை யூஸ் பண்ணல அப்படின்னா the signal source resistance will come across R2 and thus change the bias. If in case அது எலக்ட்ரோலைட்டிக்கா யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, so the capacitor Cin allows only AC signal. அப்ப அது வந்து AC signal மட்டும்தான் allow பண்ணுது to flow, but
isolates the signal source from R2. It allows only the RC AC signal மட்டும்தான் allow பண்ணுது அப்படின்னு சொல்றோம். This is the diagram, that is IC collector current. This is coupled capacitor CC, resistance RE, a signal. Third one என்ன சொல்றோம் அப்படின்னா emitter bypass capacitor CE. இப்ப emitter bypass capacitor CE அதோட வேல்யூ எவ்வளவுல இருக்கு அப்படின்னா 100 மைக்ரோஃபாரட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி is used in parallel with RE. emitter resistance ஓட parallel connection தான் அதைய கொடுத்திருக்கோம் to produce the low reactance path to the amplified AC signal. இதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். If it is not used, the amplified AC signal flowing through RE will cause a voltage drop across it. So அதுக்காக நம்ம அந்த capacitance அதையே யூஸ் பண்றோம் CE, thereby reducing the output voltage. அதனால என்ன ஆகும், அவுட்புட் வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. And fourth one, coupling capacitor CC. Coupling capacitor CC. The coupling capacitor CC, which has a value of 10 microfarad அப்படின்னு சொல்லுவோம். It couples one stage of amplification to the next stage. இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு ஒரு சர்க்யூட்ல இருந்து. அகைன் இந்த சிக்னல் வில் பி ஆம்பிளிஃபைட் அப்படின்னா இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் மூலமா தான் நம்ம அடுத்த சர்க்யூட்க்கு அதைய கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். That is next stage. So bias conditions of the next stage will be drastically changed due to the shunting effect of RC. Shunt connection, parallel connection உங்களுக்கு தெரியும். Shunt connection எப்படி இருக்கும், series connection ல இருக்கும். This is because RC will come in parallel with the upper resistance R1 of the biasing network of the next stage, thereby altering the biasing conditions of the later end. So the coupling capacitor C isolates DC of one stage from the next stage. அப்ப அதுல DC சிக்னல், அதாவது DC ஐசோலேட் பண்றதுக்காக தான் இந்த CC coupling capacitance யூஸ் பண்றோம். And it allows also a feeble amount of AC signal அப்படிங்கிறது. இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். இதுல வேரியஸ் சர்க்யூட் கரண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, வேரியஸ் கரண்ட்ஸ் இன் த கம்ப்ளீட் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட். அப்ப இதுல பேஸ் கரண்ட் இருக்கு, எமிட்டர் கரண்ட், கலெக்டர் கரண்ட் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கரண்ட். பேஸ் கரண்ட் அப்படிங்கும் போது when it is if it is no signal is applied in the circuit அப்படிங்கும். DC base current IB flows due to the biasing circuit. DC biasing current வந்து flows in the circuit. இப்பதான் வந்து சிக்னல் நம்ம அப்ளை பண்றோம். when signal is applied in AC base current, IB also flows. Okay, therefore application of the signal, அதாவது சிக்னல் அப்ளை பண்ணும்போது டோட்டல் பேஸ் கரண்ட் எப்படி இருக்குன்னா IB அப்படிங்க. that is capital IB is equal to small I, கீழே பாத்தீங்கன்னா தெரியும் இங்க
IB is equal to capital IB suffix கொடுத்திருக்குது plus I small b கொடுத்திருக்கு. அதுல I capital B capital I B அப்படிங்கிறது due to the DC signal அப்படிங்கிறோம் and IBங்கிறது base current சொல்றோம். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்தது தான் நமக்கு base current IB அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி collector currentல when no signal is applied signalே இல்லாதப்போ இங்கே கொஞ்சம் உங்களுக்கு clear when no signal is applied a DC collector current IC flows due to என்னவா இருக்கும் due to biasing circuit. அதுக்கப்புறம் when AC signal is applied the collector current IC also flows. இப்போ அதில் collector current ICயும் flow ஆகும். AC signal கொடுத்தேன் before AC signal IC flows capital IC. After application of the AC signal collector current is IC அப்படிங்கிற that is also flows in the circuit. Therefore total collector current is equal to IC is equal to capital IC plus IC. IC is equal to beta IB that is zero signal collector current and small IC கொடுத்திருக்கு பாருங்க collector current due to signal apply பண்றதுக்கு முன்னாடி இந்த current IB after signal so IB small IB அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி emitter current அப்படின்னு சொல்லுவோம். when no signal is applied a DC emitter current is flows அப்படிங்கிற that is capital IE. With the application of the signal, total emitter current that is I is given. அப்ப I is equal to capital IE plus IE. And here emitter current அப்படின்றது என்னன்னா I is equal to IB plus IC அப்படிங்கிறது. அதாவது I is equal to emitter current is equal to base current plus collector current அப்படிங்கிறது. So IB is equal to IB plus IC. So it is base current is usually very small. Therefore, as a approximation நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா I is equal to IC. It is not equal. It is equivalent to IC அப்படிங்கிறோம். Okay. IC is equal to I is equal to IC. Equivalent to IC. Base current is very small, so that is negligible. So I is equal to IC. Okay. Phase reversal on the next class பார்க்கலாம். இப்படி phase reversal பண்ணும்போது நமக்கு அதனுடைய டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகி சிக்னல் எப்படி கிடைக்குது அதாவது phase difference of 180 degree நம்ம அப்ளை பண்ணும்போது and output voltage in a common amplifier is known as the phase reversal அப்படிங்கிறோம். அந்த phase reversal எல்லாம் வந்து நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் உங்களுக்கு 9 to 10 கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிடுறீங்களா? ஏமா Am I audible, ma? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Morning. நாளைக்கு என்ன டே ஆர்டர்மாப்பா ஃபாலோ ஆகுது? நாளைக்கு tomorrow. 6th day வா? Okay, whatever may be it. 9 to 10 நீங்க ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடுறீங்களா? 10 o'clock ஃபர்ஸ்ட் ஆர் என்னமா உங்களுக்கு? மேம் நாளைக்கு எக்ஸாம் மேம். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா? 11th இருந்து தானப்பா? Tomorrow onwards. Okay, I didn't see your timetable. Okay, and இதே மாதிரி ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாமா? Yes ma'am. or 3 to 4 for your convenience. நீங்களே சொல்லுங்க எந்த டைம்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. சார் இதுல ஒரு 2-3 டாபிக் முடிச்சிட்டேன்னா கூட உங்களுக்கு வந்து டோட்டலா தட் இஸ் மாடல் எக்ஸாமுக்கு 5 யூனிட்ஸ் கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 5 யூனிட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ்க்கு இப்போ நான் எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்றேன்னு அது வரைக்கும் எடுத்துருவேன். ஓகே.
when will you have class? Tomorrow there is no timetable followed. Yeah. Yet I want to check the okay, நாளைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதாமா? Yes, ma'am. ஓகே 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 ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிளாஸ் வச்சுக்கலாம்ப்பா. சரியா? 2 to 3 வச்சுக்கலாமா? யார் கன்வீனியன்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஈஸி கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே ஆர் 3 to 4 வச்சுக்கலாமா? இந்த ஒரு 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் இருக்கிறது ஆஃப்டர் எக்ஸாம் பார்த்துக்கலாம். ஓகே Yes, ma'am. இன்னைக்கு எத்தனை பேர் ஆப்சென்ட்ப்பா? 24 மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆயிக்கோங்க. இல்ல இன்னும் நம்ம ஃபேஸ் ரிவர்சல் பார்க்கலாமா? சொல்லுங்கம்மா. தாரணி தாரணி ஆப்சென்டீஸ் நோட் பண்ணிருக்கியாமா? தாரணி are you there? தாரணி தாரணி நெக்ஸ்ட் யாருமா? ரெப்ரசன்டேட்டிவ் மேம். யாரு? சுபலதாவா? எஸ் மேம். நோட் பண்ணிட்டியாமா ஆப்சென்டீஸ் யாருன்னு? மேம் ஆப்சென்டீஸ் குரூப்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க மேம். மேம் ஆப்சென்டீஸ் குரூப் ஒன்று இருக்குங்க மேம், அதில் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க மேம். சரிம்மா லீவ் ஆயிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் நாளைக்கு. டுமாரோ 2 to 3 பார்க்கலாம். எஸ் மேம்.